அனைவருக்கும் வணக்கம். இது எல்லோருக்கும் எளிய பொருளியல் என்ற நிகழ்ச்சி. நாம் சென்ற பதிவில் தேவை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதோடு தொடர்புடைய இன்னொரு கருத்து, அதாவது தேவை விதி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். ஆங்கிலத்தில் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தேவை விதி? இது ரொம்ப சாதாரண ஒரு கான்செப்ட். எல்லா ஜனங்களுக்கும், ஆர்டினரி பீப்புள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாதாரண எல்லா மக்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு தெரிஞ்ச ஒரு கருத்து. அதுதான் இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற கருத்து. இப்போ என்ன அப்படின்னாங்க, சில டைம்களில் நம்ம வெங்காயம் விலை பார்த்தோம்னா 150 ரூபா 200 ரூபா இந்த மாரி ஒரு கிலோ ரொம்ப அதிகமாக விற்கும். என்ன ஏன் விலை அதிகமாக விற்கிது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னோம்னா, பற்றாக்குறையாக இருக்கும், அதோடைய வரத்து கம்மியாக இருக்கும். அப்போ தேவை அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ அதோடைய விலை உயரும். அந்த மாதிரி வெங்காயத்தோடைய விலை ரொம்ப அதிகமாக ஒரு 100 ரூபா 150 ரூபாய் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் விற்கும் பொழுது நாம் இங்கே என்ன செய்யணும்னா, பணக்காரங்களை கணக்கு எடுத்துக்கூடாது. ஒரு சாதாரண மக்கள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, 150 ரூபாய் விற்கிது அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயம் வாங்குவோம், ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வாங்குவோம், முக்கியமான பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். அதே போல் தக்காளியும் சில சமயங்களில் 10 ரூபாய்க்கு கிலோ விற்கும், சில சமயம் பார்த்தா 100 ரூபாய்க்கு விற்கும். அப்போ 10 ரூபாய்க்கு விற்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், விலை குறைவாக விற்கும் பொழுது அந்த பொருளை நம்ம நிறைய வாங்குவோம். அதுதான் இயற்கை. இப்போ 10 ரூபாய்க்கு விற்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 கிலோ வாங்குவோம். வாங்கினா அன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் அன்றைக்கி எல்லாமே தக்காளி சம்மந்தமாக இருக்கும். காத்தால தக்காளி சட்னி இருக்கும், மதியானம் தக்காளி குருமா வைப்போம், அப்புறம் தக்காளி சாதம் செய்வோம், தக்காளி ஜாம் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுப்போம். இப்படி எல்லாமே தக்காளி ஸ்பெஷலாக இருக்கும். விலை குறைவாக இருக்கும் பொழுது நம்ம நிறையா வாங்குகிறோம். விலை அதிகமாகும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, குறைவாக வாங்கிட்டு ஒரு 100 கிராம் தக்காளி வாங்கிட்டு அதை நம்ம ஒரு சாம்பாருக்கு மட்டும் ஒரு கட் பண்ணி கொஞ்சமாக போடுவோம். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதாவது இதுதான் பொருளாதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, விலைக்கும் தேவையின் அளவிற்கும் உள்ள அந்த எதிர்மறையான தொடர்பு தேவை விதின்னு சொல்கிறோம். எதிர்மறையான தொடர்புனா விலை அதிகமாகும் பொழுது தேவையின் அளவு குறையும், அதே போல் விலை குறையும் பொழுது தேவையின் அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த கருத்து. பொதுவாக இது விலை தேவைன்னு சொல்கிறோம். இது மற்ற இன்னும் 2 தேவை இருக்குது. வருமான தேவைன்னு ஒன்று இருக்குது, குறுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது. வருமான தேவை அப்படின்னா என்னென்னாங்க, இன்றைக்கி எனக்கு சம்பளம், அதாவது ஒரு கூலியோ வேலை செய்கிறேன் அல்லது சம்பளமோ அதிகமாகும் பொழுது என்னுடைய வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமாகும் பொழுது நான் ஒரு பொருளை கொஞ்சம் கூடுதலாக வாங்குவேன். அது வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக வாங்குவேன். வருமானம் அதிகமாகும் பொழுது அந்த பொருள் அதிகமாக வாங்குவேன் நான். அதுக்கு பேர் வருமான தேவையின் பேர். அப்போ வருமானம் அதிகமாகும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய அளவு அதிகமாகும். இன்னொன்று குறுக்கு தேவைன்னு சொல்கிறோம். குறுக்கு தேவைன்னா ஒரு பொருளுடைய விலை ஏற்றம் இன்னொரு பொருளுடைய தேவையின் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குறுக்கு தேவையின் பேர். இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே பொதுவாக சொல்லக்கூடிய உதாரணம் அது என்னென்னா, இப்போ நம்ம காஃபி குடிக்கிறோம், காஃபியோடைய விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்னா, அதற்கு பதிலாக அதுக்கு சப்ஸ்டியூட் என்னன்னா டீ. காஃபியை குறைச்சிட்டு நாம் டீயை கொஞ்சம் கூடுதலாக நாம் சாப்பிடுவோம். அப்படிங்கிறது தான் குறுக்கு தேவை அப்படிங்கிறது இந்த தேவை விதி அப்படிங்கிற கருத்தாகும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.